நேத்துனா ஈரோடுல வந்து தலைவிக்கு பதவியேற்பு விழா ஒண்ணு நடந்துச்சு. நடந்ததுல சென்னைக்கும் தமிழ்நாடு சார்ந்த தலைவிகள் இருக்காங்க. 42 மாவட்டம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு தலைவிகளும் இருக்காங்க, சென்னை தலைவிகளும் இருக்காங்க. சென்னை நாயக் ஆமா. தமிழ்நாடு சென்னை நாயக்கர். தமிழ்நாட்டு நாயக்கர். சென்னைனா 21 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல 42, 41 அந்த மாதிரி. அது வந்து டபுளா வரும். அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இவங்கள பார்த்தா ஒரு புடிக்காது. முன்விரோதம், போன பிரச்சனை, வந்த பிரச்சனை அதெல்லாம். இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடி ஈரோட்ல மாநாடு, பதவியேற்பு விழா அதெல்லாம் நடத்துனாங்க. இந்த ஜமாத் ரீதியா அந்த ஒரு இதுவும் நடத்துவாங்க. நடத்தி முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, 2 பேருக்கும் முன்விரோதம் காரணமா முட்டிக்கிச்சு. 2 முன்விரோதம் ஆமா. தரப்பு 2 தரப்பும் முட்டிக்கிச்சு. என்னோட இது என்னன்னா, 2 தரப்பு முட்டிக்கிச்சா, நீங்க பேசுற விஷயங்கள் பேசுனீங்களா? அசிங்கமா பேசுனீங்க. எல்லாமே போச்சு. எல்லா குரூப்லயும் எல்லாம் பேசுனீங்க. ஓகே. ஆனா, அங்க இருக்க கோயம்புத்தூர் மற்றும் நாகர்கோயில் சார்ந்த தலைவிகள், அவங்களோட சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்னையில இருக்க திருநங்கைகள வந்து ஒரு சாதி ரீதியா பேசி, "நீங்க மாட்டுக்கறி தானே தின்றீங்க. நீங்க குளிக்காத பசங்க, மாட்டுக்கறி தின்றவங்க, கூட சோறு வாங்கி தின்றவங்க, நீங்க கூவாத்து தண்ணி குடிக்கிறவங்க, நாங்க சிறுவாணி தண்ணி குடிக்கிறவங்க" அப்படின்னு சொல்லி சாதியல் ரீதியா பேசுறது எப்படி? இப்ப சாதி, மதம் எதுவுமே பார்க்காத ஒரு ஒரு கூட்டம் தான் திருநங்கை மக்கள். அப்ப திருநங்கை மக்களுக்குள்ளயே இந்த சாதிய புகுத்துனது யாரு? உங்களுக்கு யாரு சொன்னா? உங்களுக்கு பேசுறதுக்கான உரிமை யாரு குடுத்தா?